ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ரன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி மாற்றம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாக்லினோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏக பொருத்தம் இருந்துச்சு. ஸோ விஷாலை ஜாக்லின் வந்து செலிபிரிட்டி ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான் ஜாக்லினை. ஸோ ஜாக்லினும் வந்து அதை கேட்டுட்டு ஓகே அப்படின்றாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து மாற்றி மாற்றி டாஸ்கில் வந்து பயங்கர சண்டை வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் அவரை சொல்கிறதும் அவன் இவனை சொல்கிறதும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம், இந்த வீடு ஒன்று பண்ணிருச்சு, நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து கை கோர்த்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்தும் வந்து இந்த டாஸ்க்லாம் இல்லை. ஸோ ஃப்ரீ ஆகிட்டாங்க, ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக ஆகிட்டாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவன் கேம் ஆடல, சேஃப் கேம் ஆடுறான், அவன் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்கல்ல. அந்த ஒரு மனநிலையில் ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஐயோ விஷாலாடா வந்து ரன்னரு அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் இருந்திருக்கும்ல. ஆனால் இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவர்கள் ரன்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ ஷூட்டிங் வந்து இன்றைக்கி 3 மணிக்கு தான் சண்டே ஷூட்டிங். ஸோ டாப் 3ல் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால், முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா 3 பேர் தான். அதில் முத்துக்குமரனுக்கு கோப்பை உறுதி, கோப்பையில் பொறிக்கப்பட்ட முத்துக்குமரன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரன்னருக்கு விஷாலுக்கு ஓட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சேனல் புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. விஜய் சேதுபதி அவர்கள் விஷால் வேண்டாம், சௌந்தர்யாவுக்கு புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் வந்து வந்துட்டுருக்கான். அதனால தான் திடீர்னு வந்து ரன்னருக்கான இது ரொம்ப ஆணித்தரமாக வரல, வின்னருக்கு வந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே தெரியும். நம்ம கூட சொல்லியிருந்தோம், அஃபிஷியலாக அது வந்துருச்சு, விஷால் நிறைய பேர் போட்டாங்க, பட் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. அது வந்து இப்பயும் இருக்குது. ஸோ அப்படி இவங்க கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னரில் சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 மணிக்கு தான் ஷூட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட ஏன் இப்போ நினச்சா வின்னரை கூட அவங்க மாற்றுறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்குது. பட் அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா மக்கள் ஓட்டை வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது விஷாலை சேனல் சைட் புஷ் பண்ணுறாங்க, இல்லை ஓட்டு வந்து அடிப்படையில் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ரன்னரில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் இல்லை, நிறையா வந்து பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ரீசெண்டாக. ஸோ ஹோப் இட் வாஸ் சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அப்படி சௌந்தர்யா அவர்கள் ரன்னர் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாக்லினுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜாக்லினோட ஏவி போட்டுட்டு அவங்க கேட்கும்போது யார் வின்னர், முத்துக்குமரன் இல்லை ரயான் சௌந்தர்யா ஆகட்டும்ட்டாங்க. அட்லீஸ்ட் முத்துக்குமரன் வின்னர் ஆகிட்டாங்க. அவங்க ஆசைப்படி ரயான் சௌந்தர்யாக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு சொல்லி தெரியும் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சௌந்தர்யாவுடைய பெயரை விஜய் சேதுபதி உச்சரிக்கும் பொழுது நிஜமாகவே ஒரு ஃப்ரெண்டாக ஜாக்லினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது வெற்றி தான். ஓகேங்களா? ஸோ ஜாக்லினுக்கு கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா விஷால் வந்து சௌந்தர்யா விஷாலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒரே ஸ்கேல் தான். பட் இவன் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனநிலையில் நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? யாராவது வந்துட்டு இதே மாதிரி தான் பண்ணுவோம், 2 பொண்ணை வந்து உஷார் பண்ணிட்டு அப்படியே கவின் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் வந்து அப்படியே ஒருத்தர் கழட்டி விட்டு இன்னொருத்தி வந்து நான் திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க போகிறேன், ஜோதி பார்க்க போகிறேன்னு சொல்லி உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படி உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விஷாலை வந்து தூக்கிட்டு சௌந்தர்யா போடலாம். சௌந்தர்யாவும் சும்மா சௌந்தர்யா தான், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, இம்பாக்ட் கிடையாது. பட் கேரக்டர் கம்பேர் பண்ணோம், விஷாலோட சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சும்மாவே பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த வகையில் சௌந்தர்யா வந்து கொஞ்சம் டிசர்வ்டு தான். ஸோ கண்டிப்பாக நமக்கு இப்போ கிடைக்கிற செய்தி உண்மையாக இருந்தால் சௌந்தர்யா டைட்டில் ரன்னராக வாய்ப்பு இருக்குது. ஸோ முத்துக்குமரன், சௌந்தர்யா 3ஆம் இடத்தில் விஷால், 4ஆம் இடத்தில் பவி, 5ஆம் இடத்தில் ரயான். இப்படி தான் வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஜாக்லினுக்கு வெற்றி கிடைக்குமா? விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்லேருந்து கீழே இறங்குவாரா? சௌந்தர்யா பெறுவாரா? சௌந்தர்யா வந்து பெரும் பொழுது ஜாக்லினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முத்துவும் வின்னரு, சௌந்தர்யா ரன்னர்னா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ ஆக மொத்தம் ஜாக்லின் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மூமெண்ட் ரீக்ரியேட் ஆக தான் பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்